வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல்ல நீங்க என்ன மாதிரியான தகவல்களை பார்க்க முடியும் அப்படின்னு நான் நிறைய பேசியிருக்கேன். உங்களுடைய மனதையும் உடலையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை உங்களுடைய மேக்சிமம் வாழ முடியும் அப்படின்றது தான் இதனுடைய கண்டென்ட். இன்டென்ட் என்ன அப்படின்னா ஷைன் யுவர் மேக்சிமம் பை ஷைன் யுவர் மைண்ட். ஸோ இதுக்கு சம்பந்தமான அடிப்படை ஆதார தகவல்கள் வேணும் அப்படின்றதுனால சயின்டிபிக் ரீசன்ஸ், லாஜிக்கல் திங்கிங் இது எல்லாமே ஒருங்கிணைந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிரெயின் பற்றிய தகவல்கள், அனட்டமி, உடலின் அடிப்படை கூறுகள் என்ன, அது என்ன, அதனை பற்றின முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் ஆரம்ப கால வீடியோவில் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பிரெயினில் ரொம்ப டெப்த்தாக அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதனுடைய பார்ட்ஸ் என்ன, அதனுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு இடையில நிறைய ஹார்மோனல் இம்பேக்ட்ஸ் என்ன, அது என்னென்ன மாதிரியான ரோல் பண்ணுது உடலுக்குள்ள, அது குறைஞ்சா என்ன ஆகும், அதிகமான என்ன ஆகும், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு பயிற்சி அது வெறுமனே ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு கொடுக்கும்போது அதனோட வேல்யூ புரியாது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற பிகைண்ட் சயின்ஸ் என்ன அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு ஒரு ரியாலிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு ஒத்து வரும். ஸோ அதனுடைய இன்டென்ஷன்ல தான் நம்ம பிரெயின், உடல், அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ் எல்லாம் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதை இயக்குற மிஷின், அதை இயற்க டூல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பயிற்சி திட்டங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பினா என்ன, டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்னா என்ன, என்எல்பினா நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம்னா என்ன, ஓகே ஓகே மாடல், ஜோகரி விண்டோ, சிக்ஸ் திங்கிங் ஹேட்டு, லாஸ்டாக மைண்ட்ஃபுல்னஸ் பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம், உங்கள் லைஃப்லேன்னு சொல்லலாம். மிக மிக ரொம்ப அடிப்படையான விஷயம் தான். பட் அது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யாரும் பார்க்கறதுக்கோ இல்லை விருப்பப்படாத மாதிரி போர் அடிக்கிற மாதிரியோ இருக்கலாம் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி பேசும்போது. பட் பயிற்சியில தான் அதனோட வேல்யூ என்னன்னு புரியும். ஸோ இன் ஃபியூச்சர் டேஸ்ல ட்ரை டு அரேஞ்ச் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாடி ஸ்கேன் மெத்தட். இது ஒரு மெடிடேஷன், இது ஒரு டெக்னிக்கு, இது ஒரு டூலு. ஸோ இது என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் வாங்க. உங்களுடைய உடல் உங்ககிட்ட பேசுமா? வாய்ப்பு இருக்கு. வணக்கம். இன்று நாம் உணர்வுகளுக்கு அடிப்படை அமைக்கும் மிக மிக ஆழமான பயிற்சியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பாடி ஸ்கேன் மெடிடேஷன். ஸோ பாடி ஸ்கேன்னா என்ன முதல்ல அப்படின்னா, பாடி ஸ்கேன்ன்றது ஒரு உடல் உட்பார்வை பயிற்சி. நீங்க ஸ்கேன் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது நம்ம டெக்னிக்கலா லேப்ல பார்ப்பாங்க. ஸோ நம்ம மனதால உள்ளுக்குள்ள உங்களுடைய உள் உலகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த பாடி ஸ்கேன் மெத்தட். நீங்க உங்க உடலை ஒரு நடுநிலை பேர், ஒரு ஜட்ஜ் மாதிரி, ஒரு அம்பையர் மாதிரி, எந்த ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாம ரிலாக்ஸா ஒரு என்ன சொல்றது ஒரு பகுதியாக உங்களை கவனிக்கணும். நீங்களும் ஒரு ஜஸ்ட் ஒரு பகுதி, உங்க உடலுக்குள்ள யாரோ நீங்க உங்க உடலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறீங்க. அந்த மாதிரி ஒரு இமேஜினரி டெக்னிக் தான் பாடி ஸ்கேன் மெத்தடு. இது ஒரு தலை முதல் கால் வரை அல்லது கால் முதல் தலை வரை ஸ்கேன் செய்யலாம். உங்களுடைய உள் உரையாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப என் கழுத்து என்ன சொல்லுது, என் பாதத்துல இப்ப என்ன ஃபீலிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டி, என் முட்டியில என்ன மாதிரி என்ன ஃபீல் இருக்கு, என்ன சொல்ல வருது அது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நீங்க இன்னும் டெப்தா போனோம்னா யோக நித்ரா 61 பாயிண்ட் மெடிடேஷன் நீங்க போட்டு பாருங்க. ஸோ அந்த 61 பாயிண்ட்ன்றது கால் சுண்டி விரல், இடது கால் சுண்டி விரல், பாத விரல்கள், கை விரல்கள், அந்த 61 பாயிண்ட் அது அத்தனையும் அடங்கும். ஸோ அத்தனை ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த நகை கண்ணில் நம்மளுடைய ஃபோக்கஸ் மொத்தத்தையும் கண்களை மூடிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் கொண்டு போங்க. அந்த இடத்துல உங்களுடைய சிறு விரல், சுண்டு விரல்ல, நகை கண்ணில் முனையில, சுண்டு விரல் முனையில உங்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் கொண்டு போங்க. அப்படி போகும்போது ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அதில் உங்களுடைய விழிப்புணர்வை அதிகரிக்க செய்யறது தான் இந்த பாடி ஸ்கேன் மெத்தட். உங்களுடைய மூளை உடலுக்கும் தொடர்பு, இன்சுலா இன்ட்ரோசெப்ஷன், அதாவது இது ஒரு இங்கிலீஷ் வேர்டு, அதை அப்படியே மாத்திருக்கு. ஸோ உங்களுடைய மூளை உங்கள் உடலை எப்படி உணர்கிறது என்பதை பார்க்கலாம். உங்களுடைய இன்சுலா
அப்படின்னும்போது அது ஒரு பிரெயினோட ஒன் ஆஃப் த பார்ட். அது லிம்பிக் சிஸ்டம் மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு பார்ட். டெம்போரலுக்கும் பெரட்டலுக்கும் நடுவில் உள்ள இருக்கு. அண்டு இது உள் உணர்வுகளை என்ன நடக்குது என்பதை உணர்ற பகுதி இதுதான். இதுதான் இன்ட்ராசெப்ஷன் என்றும் அழைக்கிறாங்க. இன்ட்ராசெப்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு பெர்செப்ஷன் சொல்லுவாங்கல்ல, முன் அனுமானம். அது மாதிரி உடலுக்குள்ள உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கு. இப்ப இந்த பாடி ஸ்கேன் பண்ணும்போது அந்த உடலுக்குள்ள இருக்கிற ஒரு அஹ், ஒரு நெஞ்சு இறுக்கமா இருக்கு, ஒரு டென்ஷன் பதட்டமா ஆகும்போது அப்படியே அப்படியே ஒரு மிகப்பெரிய சுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அப்படியே பாரத்தை சுமக்கிற மாதிரி குடும்ப சுமைய சுமக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு அழுத்தமான மனநிலையில் இருக்கிற ஒரு உடல் நிலை இந்த டெக்னிக் பண்ணி நம்ம அதை பயிற்சி பண்ணும்பொழுது அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நெஞ்சில் இருக்கிற பாரம் குறையும், உங்களுடைய மூச்சு வந்து ரிலாக்ஸ் ஆகும், ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். வயிற்றுல ஒரு எப்பொழுதும் ஒரு வயிற்றெரிச்சல்னு சொல்லுவாங்க அதை. பட் அதுக்கு ஒரு உணர்வு டிஃபைன் பண்ணணும்னா எப்பயுமே ஒரு அரிசி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 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 அது நெகட்டிவ் தாட்னு சொல்லுவாங்க, வென பிடிச்சவன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எமோஷ்னலா ஒரு கொந்தளிக்கிற நிலைன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஹீட்டா அப்படியே மண்டை சூடுன்னுவாங்கல்ல. So அந்த மாதிரி ஒரு மனநிலை. அதுக்கு அடுத்தது அது சும்மா அதை பத்தி எதுவுமே தெரியலனாலும் எதை சொன்னாலும் அப்படியே ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு காமிப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அகற்றப்படும் இந்த டெக்னிக் பண்ணும்போது. ஸோ இது வந்து உடல் ரீதியா பார்த்தோம். இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு ஹார்மோனல் ரீதியா, ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றது, நம்ம இவ்வளவு நேரம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அதுக்குள்ள இருக்கிற ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டுத்தையுமே பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து சைக்காலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், அதுல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட காம்போவே இப்படிதான் இருக்கணும், பிசிக்கல் அண்டு ஹார்மோனல். ஹார்மோனல்னா உணர்வு ரீதியா இம்பாக்ட் பண்றது, அண்டு சைக்காலஜிக்கல், ஸோ மனநிலை ரீதியா உங்களுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் உருவாக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஹார்மோனல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு என்டையர் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து ஒரு 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 தனது ஆட்சியை நிறுவுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அனைத்து நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கிற கொந்தளிப்பை நிறுத்துறதுக்கு இந்த மாதிரியான மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக், பாடி ஸ்கேன் மெத்தட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா உதவும். ஸோ நர்வஸ் சிஸ்டத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரும், நம்ம சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத வந்து நிறைய முறை பார்த்துருக்கோம். பிரெயின் பத்தின தகவல்கள் பார்க்க போது பார்த்துருக்கோம். ஹார்மோன் பற்றி தகவல்கள், அட்ரினலின், கார்டிசோல், இந்த மாதிரி டோபமைன், இந்த மாதிரி எமோஷனல் பீக் லெவலில் இருக்கிற ஹார்மோன் பற்றி பேசும்போது எல்லாமே சிம்பத்தட்டிக்னா என்னன்னு பார்த்துருக்கோம், பாராசிம்பத்தட்டிக்னா என்னன்னு பார்த்துருக்கோம். சிம்பத்தட்டிக்னா ரொம்ப ஒரு இறுக்கமான, பதட்டமான, ஒரு ஹை டென்ஷன், ஹை பிபி, ஹை பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு 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 கண்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை. பாராசிம்பத்தட்டிக்னா வெரி வெரி ரிலாக்ஸாக இருக்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு ஓய்வாக, ஒரு கம்ஃபர்டபுளான இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பாராசிம்பத்தட்டிக் நிலைன்னு சொல்லுவாங்க நரம்பு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும். ஸோ சிம்பத்தட்டிக் குறைச்சி பேரசிம்பத்தட்டிக் ஆக்டிவேட் பண்ணுறது, அதுதான் இந்த பாடி ஸ்கேன் மெத்தட்ஸில் நடக்கக்கூடிய ஒரு நர்வஸ் சிஸ்டத்தில் ஒரு நடக்கிற ஒரு இம்பேக்ட். அடுத்ததா ஹார்மோனல் மாற்றங்கள், அது என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்குது அப்படின்னும்போது நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருந்தோம். கார்டிசோல் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இது வந்து குறைக்குது. அப்பதான் மன அழுத்தம், டிப்ரெஷன்லாம் குறையும் இல்லைங்களா. ஸோ காபா, காபான்றது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பீஸ்ஃபுல், ஒரு நல்ல ஒரு தூக்கத்துக்கு, ஒரு கம்ஃபர்டபுளான மைண்ட்ல வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு என்ன ஹாப்பி ஹார்மோன் வகையை சேர்ந்தது தான். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் கொடுக்கறதுக்கு வந்து காபா ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. என்ன பண்ணா, பாடி ஸ்கேன் மெத்தட் பண்ணா. அண்டு மெலட்டோனின், மெலட்டோனின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுக்கு நேரடியான பொறுப்பேற்றுக்கிற ஒரு ஹார்மோன். அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்டார்பின்கள் வந்து ஜிம்முக்கு போகும்போதோ நம்ம வேர்வை வர மாதிரி கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கும்போது நம்மளோட உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டி வரதோட ஏதாவது வலி இருந்தால் கூட போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிற ஹார்மோன் தான் வந்து என்டார்பின் ஹார்மோன். இந்த ஹார்மோனையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது எதில், பாடி ஸ்கேன் மெத்தடில். ஸோ உங்களுடைய சைக்காலஜிக்கல் இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன சொல்றது, ஒரு இன்சுலா, இன்டாப்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து உடல் ரீதியாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அண்ட் ஹார்மோனல், உணர்வுகள் ரீதியாக ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய மன அழுத்தம் பெரும்பாலும் உங்களை உடலை தாக்கும். அதை பாடி ஸ்கேன் மூலமாக பதட்டம் நிலைன்னு இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரெஸ்னா என்ன ஆகும், உடம்பு அப்படியே கும்மி போயிடுவாங்கல்ல. அப்படியே ஒரு 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 சுதந்திரமே இல்லாமல், ஒரு அப்படியே மன இறுக்கத்தோட ஒரு வட்டத்துக்குள்ளார அப்படியே
என்ன சொல்றது, டென்ஷன் அதிகமா இருந்தாலே கை கால்லாம் நல்லா வேலை கூட செய்யாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு டயர்ட் ஆயிடும் ஒரு கட்டத்துல. டென்ஷன் ஆகி உடனே வந்து அஹ், சோம்பேறித்தனம் அதிகமாயிடும். அது சோம்பேறித்தனம் அதிகமாகிறதுக்கு காரணம் உடல்ல இருக்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான மன அழுத்தம், பதட்டம், ஓவர் திங்கிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து குறைக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு அக்செப்டன்ஸ் வந்து நிறைய உருவாகும். ஸோ அதில் வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சிபிடினா என்ன, ஏசிடினா என்ன அப்படின்னு, அதாவது ஒரு தாட்டை வந்து கவனிக்கணும், அதுக்கு ஒரு பெயர் இடணும். அது வந்து நெகட்டிவ் தாட்டா, பாசிட்டிவ் தாட்டா, நியூட்ரல் தாட்டா, அன்னெசரி தாட்டா, அன்வான்ட் தாட்டா, இல்லை மோஸ்ட் வாண்டட் மஸ்ட் நீட் தாட்டா அப்படின்றத வந்து நீங்கள் அதை லேபிள் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஸோ வேணுமா வேணாமான்றத வந்து டிசைட் பண்ணி விட்டுறணுமா விட்டக்கூடாதான்றத வந்து முடிவு பண்ணணும். அது வந்து சிபிடி அண்ட் ஏசிடி, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அண்ட் அக்செப்டன்ஸ் அண்ட் டேக்கிங் ஆக்ஷன், அக்செப்ட் ஏசிடி, அதை வரும்போது நம்ம இதை பார்ப்போம். அடுத்ததா பாடி ஸ்கேன் மெத்தடு. அதாவது இதுல நம்ம ஏற்கனவே வந்து 12 வகையான மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் பார்ப்போம். பட் இதுல வந்து பாடி ஸ்கேன்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் 7 விதமான டைப்ஸ் வந்து பார்க்க போறோம். பாடி ஸ்கேன்ன்றது வந்து ஒரு பயிற்சி தொகுப்பு. அது பல வகைகளில் செய்யப்படுகிறது. அது தலை முதல் கால் வரை ஸ்கேன் பண்றதுன்றது தினசரி ஓய்வுக்கும், அது தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து உடலுக்கு ஓய்வு இருந்தாதான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா உடம்பு. ஸோ அந்த ஓய்வு கொடுக்கறதுக்கு பாடி ஸ்கேன் மெத்தட் வந்து இந்த தலை முதல் கால் வரை ஸ்கேன் பண்றது வந்து உதவுதுன்னு சொல்றாங்க. அண்டு தூக்கத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஸோ அண்ட் வலி மையப்படுத்தப்பட்ட ஸ்கேன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாள்பட்ட கிரானிக் பெயின்ஸ்லாம் இருந்ததுனாக்கா அந்த பெயினை வந்து ரிலீஸ் பண்றதுக்காக இது செய்யக்கூடிய ஒரு ஸ்கேன் மெத்தட், பாடி ஸ்கேன் மெத்தட் தான் இது. பிஎம்ஆர்ன்றது வந்து தசையில இருக்கிற பதட்டத்துல இருந்து குறைச்சி நிவாரணம் கொடுக்குறது. பிஎம்ஆர்னா ப்ரொக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸன்ட்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தசையை வந்து இறுக்கமா பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி, அது மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஒட்டுமொத்த உடலுக்குள்ள இருக்கிற பதற்றத்தையும் தசை தசை இருக்குங்களை வந்து குறைச்சி ஃபிளெக்சிபிலிட்டியும் ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். அது மூலமா சீரான சுவாச ஸ்கேன், அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் அந்த இடத்துக்கு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து சுவாசத்தை அனுப்புற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணி அந்த சுவாசம் மூலமா உங்களுடைய ஒட்டுமொத்த உடலையும் வந்து விழிப்புணர்வு அடைய வைக்கிறது தான் சுவாசம் மூலயமா ஸ்கேன் பண்றது. ஆட்டோஜெனிக் ரிலாக்ஸேஷன் ஸ்கேன் வந்து சுய பரிந்துரை மூலம் உங்களுடைய ஆழ்ந்த ஓய்வுக்கு கொண்டு போறது. இது வந்து என்ன சொல்றது, உங்க உடல்ல வந்து ஒரு லைட்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த மாதிரியான டெக்னிக் உபயோகப்படுத்தி பண்றது. அண்ட் உணர்வுகள் இணைக்கப்பட்ட ஸ்கேன்றது வந்து ஒரு துக்கம், அதிர்ச்சி, உடல் தூண்டுதல்கள், இதுல இந்த நேரத்துல வந்து நீங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணலாம், அந்த எமோஷனல் ரிலீஸ், உள்ள இருக்கிற கழிவுலாம் வெளியேற்றிட்டு வர்றது. அண்ட் மைக்ரோ ஸ்கேன் வந்து குறிப்பிட்ட மண்டலத்தில் கவனம் செலுத்துது. நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா, சுண்டு விரல்ல கவனத்தை செலுத்துங்க அப்படின்னும் போது அந்த இடம் மட்டும் ஒரு எமோஷன் வரும்ல, அதுல ஒரு ஃபீல்னஸ் வரும்ல. ஸோ அது மாதிரி பண்றது வந்து மைக்ரோ ஸ்கேன். ஸோ தினசரி தேவைக்கேற்ற மாதிரி உங்களுடைய இந்த டைப்ஸ்ல ஏதாவது ஒரு டைப்ஸ் வந்து நீங்க உபயோகப்படுத்தி யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா, உங்களுடைய பாதங்கள் எப்படி உணர்கிறீர்களா, உங்களுடைய முதுகு இப்ப என்ன சொல்லுது, உங்களுடைய மனதை தாண்டி உங்களுடைய உடலை கேட்க பழகுங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு பயிற்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்னஸ் கிடைக்கும். அதுதான் பாடி ஸ்கேன், உங்களுடைய உடல் பேசும் மெடிடேஷன். ஸோ உங்கள் உடலை உணர்ந்து பார்த்திருப்பீர்களா? ஒரு நிமிட வழிகாட்டப்பட்ட ஸ்கேன்ல வந்து கால் விரல்கள் முதல் தலை வரை 5 உடல் பாகங்கள் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதை என்ன சொல்றதுன்னா, ஆம், பாதம், காப் மசில்ஸ், நீ மசில்ஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. பாதம், ஃபீட் மசில்ஸ், காப் மசில்ஸ் அண்ட் ஸ்டொமக் மசில்ஸ் அண்ட் செஸ்ட், ஷோல்டர் மசில்ஸ் அண்ட் நெக் மசில்ஸ் அண்ட் ஃபேஸ் மசில்ஸ், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட உடல் பாகங்களை மட்டும் நீங்க 1 மினிட்ல பண்ணலாம் இதை. ஸோ ஒவ்வொன்றும் வந்து இது இது ஒரு ஒர்க் ஷாப்ல வரும்போது எப்படி எப்படி பண்ணணுன்ற ஒரு டெம்ப்ளேட் நான் இதை உருவாக்கி வச்சிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேற ஒரு டெக்னிக் பற்றி பார்க்கலாம். இது இது ஒரு ஒர்க் ஷாப்னு வரும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் இது பண்ணணும் போகணும் வரணுன்றது பற்றி நான் இதில் வந்து செட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனுடைய இதுதான் வந்து அதை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் வந்து இதை பண்ணி ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து கழுத்து, ஷோல்டர்ஸ் வந்து பண்ணி அதனுடைய இறுக்கம் கனத்தை வந்து வெளியேற்றி மன அழுத்தத்தை குறைச்சி மென்மையாக்கப்பட்டதா, ஆமா ஆக்கப்பட்டது, அந்த மாதிரி உங்களுடைய 7 டேஸுக்கு வந்து நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு நாள்ல காலையில என்ன பண்ணணும், மதியம் என்ன பண்ணணும், இதை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த பயிற்சி வரும்போது பார்ப்போம். பட் நீங்க நம்மளோட சேனலோட தொடர்ந்து இருக்கிறது, நான் எவ்ரி வீடியோ கீழே வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்கலான்னு இருக்கிறேன்.
கொடுக்கும்போது நீங்கள் அதில் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயாவது பயிற்சி கொடுக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.